ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என கார்த்திகை மாதம் வந்தாலே பக்தர்களின் சரணகோஷம் அவர்களை மட்டுமல்ல கேட்போரையும் பரவசமூட்டும். இந்த ஐயனை நினைத்து 41 நாட்கள் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து சுகபோகங்கள் துறந்து அறுசுவை மறந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என கடும் காட்டு வழியில் பயணித்து சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்வது எத்தனை பேரானந்தம்! வேறென்ன வேண்டும்? இந்த பதிவில் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அவதரித்த வரலாறும் கோவில் கொண்ட கதையையும் பார்க்கலாம். பந்தல நாட்டின் மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாடி விட்டு களைத்து போய் அங்கிருந்த ஆற்றங்கரையில் இயற்கை அழகு கொஞ்சும் இடங்களையும் அழகு நிறைந்த நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து கொண்டே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. குழந்தையின் அழுகுரல் எங்கிருந்து வருகிறது? வியப்போடு அவர் ஒளி வந்த திசையில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு அழகான குழந்தை கழுத்தில் இரத்தின மணிமாலையோடு கை கால்களை உற்சாக உதைத்தபடி இருப்பதை பார்த்தார். குழந்தையை அன்போடு தூக்கி கொண்ட அவர் குழந்தையின் பெற்றோர் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தார். அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர், மன்னா, இந்த குழந்தை உனக்காக தரப்பட்டதே, சீராட்டி நல்லபடியாக வளர்த்துவா என சொல்கிறார். மன்னனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து ராணியிடம் கொடுத்தான். மகாராணிக்கும் ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்து நன்றாக வளர்த்து வந்தாள். அவன் வந்த நேரம் பந்தல நாட்டின் அமைதியும் செல்வ செழிப்பும் எங்கும் நிரம்பி வழிந்தது. குழந்தை மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் இருந்தான். அவனை குருகுலத்திற்கு கல்வி கற்க அனுப்பினார்கள். தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவையே ஆச்சரியப்படுத்தினான். காலம் போக போக குருவுக்கு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி இல்லை, அவன் தெய்வீக அவதாரம் என்பதை புரிந்து கொள்கிறார். படிப்பும் முடிந்தது. மணிகண்டன் தனது குருவுக்கு குருதட்சணை வழங்கவும் அவருடைய ஆசியை பெறவும் வருகிறார். குரு தங்களுக்கு குருதட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமா என கேட்டார் மணிகண்டன். மணிகண்டனுக்கு தெரியாததா குருவுக்கு என்ன வேண்டும் என்று? எனக்கு எதுவும் வேண்டாம், குருமாதாவிடம் கேள் என்று குருநாதர் சொல்ல, மணிகண்டா, நீ தெய்வ அம்சம் பொருந்தியவன் என்பதை நான் அறிவேன். பிறவியிலேயே பார்வையற்றவனாகவும் வாய் பேச முடியாமல் இருக்கும் எங்கள் மகனை நீதான் குணமாக்க வேண்டும். இந்த வரம் கிடைக்குமா என சோகத்தோடு கேட்டார் குருமாதா. மணிகண்டன் தனது திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில் வைக்க அடுத்த நிமிடம் அவர்களின் மகனுக்கு பார்வையும் பேச்சு திறனும் வந்துவிட்டது. குருவுக்கும் அவரது மனைவிக்கும் மகிழ்ச்சி. குரு தம்பதியர் மணிகண்டனுக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ந்தார்கள். குருவோ, மணிகண்டா, நீ சாதாரண மனித பிறவி இல்லை, மனித குல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை சொல்ல தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு வருகிறார். இதற்கிடையில் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் வைத்தார்கள். ஆனாலும் ராஜசேகரன் மணிகண்டனையே தனது மூத்த மகனாகவே பார்த்தார். இப்போது மணிகண்டனுக்கு வயது 12. அவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று மன்னர் முடிவு செய்கிறார். ஆனால் மந்திரிக்கோ அனாதையாய் காட்டில் கிடந்தவன் சிம்மாசனம் ஏறுவதா? இது அவருக்கு ஏற்கனவே சுத்தமாக பிடிக்கவில்லை. உணவில் விஷம் கலந்து பார்க்கிறான், பலனில்லை. மாந்திரிகம் செய்து தீய சக்திகளை மணிகண்டன் மீது ஏவுகிறார். அதனால் மணிகண்டனின் உடல் முழுவதும் புண்கள் வந்துவிட்டது. ஆனால் எந்த வைத்தியமும் பலன் தரவில்லை. வியாதி உள்ளவன் ஆட்சி செய்யக்கூடாது என்ற நடைமுறை அப்போது இருந்தது. இதனால் மன்னனுக்கு மிகுந்த கவலை. அவர் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறார். சிவபெருமான் ஒரு துறவி வடிவில் வந்து மணிகண்டன் மீது விபூதியை தூவ ரணங்கள் எல்லாம் மறைகிறது. மந்திரமும் மாந்திரிகளும் அழிந்தார்கள். போடும் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்ததால் மந்திரியோ இம்முறை மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும்போது மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையா? மணிகண்டனுக்கு பட்டம் கட்டினால் நீங்களும் ராஜராஜனும் அவனுக்கு அடிமையாக வேண்டியதுதான் என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தார். தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்த மகாராணி மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால்
அவதிப்படுவதைப் போல நடிக்கத் தொடங்கினார். பதட்டமடைந்த மன்னர் அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்தார். அரண்மனை வைத்தியர்களும் தங்களின் சதிக்கு கூட்டு சேர்ந்து கொண்டனர். அவர்கள் யாராலும் ராணியை குணப்படுத்த முடியவில்லை. மகாராணியின் போலி தலைவலியும் நாளுக்கு நாள் அதிகமானது. மன்னனுக்கு வைத்தியர்கள் மேல் கோபம். இன்னும் உங்களால் குணப்படுத்த முடியவில்லையா என்று கேட்க அவர்களும் மீண்டும் ராணியை சோதிப்பது போல நடித்துவிட்டு, மன்னியுங்கள் மன்னா, இதற்கான மருந்து எங்களிடத்தில் இல்லை. ஒரு தாய்ப்பாலூட்டும் பெண் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்த யாராவது புலிப்பால் கொண்டு வந்தால் தனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எழுதி தருவதாக மன்னர் ராஜசேகரன் அறிவித்தார். யாரும் முன்வரவில்லை. புலிப்பால் கொண்டு வருவதற்காக மன்னரால் அனுப்பப்பட்ட தளபதிகளின் படைகளும் வெறும் கையுடனே நாடு திரும்பினார்கள். மணிகண்டன் தான் சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக கூறினான். ஆனால் அவனோ வயதில் சிறுவன். அது மட்டும் இல்லாமல் அவனை மகனாகவே தான் பார்க்கிறார் மன்னர். அதனால் அவனை அனுப்ப மறுக்கிறார். ஆனால் மணிகண்டன் எப்படியோ மல்லு கட்டி அரசரை ஒப்புக்கொள்ள வைக்கிறான். இதில் அரசருக்கு வருத்தம்தான் என்றாலும் சிறுவனுடன் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவை ஏற்பாடு செய்கிறார். அதையும் மணிகண்டன் நிறுத்திவிட்டான். படைக்கூட்டத்தை கண்டால் அமைதி இழந்து புலி பயந்து ஓடிவிடும். அதனால் தேவையில்லை என்று வாதம் செய்தான். மன்னர் ராஜசேகரன் வேறு வழியின்றி அரைமனதுடன் மகனை வழி அனுப்பி வைத்தார். சிவபெருமானுக்கு பூஜித்த அவரின் உருவமாகவே இருக்கும் 3 கண்களை கொண்ட நெய் தேங்காயையும் கொடுத்து அனுப்பினார். பயணத்தில் உண்பதற்கான உணவுப் பொருட்களையும் ஒரு துணியில் இருபுறமும் முடிச்சுகளாக கட்டி மணிகண்டனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களும் மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கியதும் அவனை பின்தொடர்ந்தனர். பந்தல் நாட்டின் எல்லையை கடந்து மணிகண்டன் காட்டுக்குள் வந்தபோது இந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பூத கணங்களும் மணிகண்டனை வரவேற்று மகிழ்ச்சியின் வதத்துக்கான நேரம் நெருங்கிவிட்ட மகிழ்ச்சியுடன் அவரை போற்றி துதித்து அழைத்து சென்று மலையுச்சியின் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து பூஜித்தனர். தேவர்கள் அன்று மணிகண்டனை அமர வைத்து பூஜித்த அந்த இடமே பொன்னம்பலமேடு. மகிஷியை வதம் செய்யும்படியும் முறையிட்டனர். யார் இந்த மகிஷி? மகிஷாசுரன் என்கிற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செய்தான். அவனுடைய கடுமையான தவத்தின் மூலம் மகிஷாசுரனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கிற வரம் அளித்த வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவனுக்கு. பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் முனிவர்களையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான். அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடி ஒளிந்தனர். ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியிடம் முறையிட்டனர். அண்ட சராசரங்களையும் காக்கும் ஆதி பராசக்தி தனது மக்களை வாட்டி வதைத்த அசுரன் மகிஷனையும் அவனுக்கு துணை நின்ற அசுரர்களையும் நவராத்திரி நாள்களில் போரிட்டு வதம் செய்தாள். தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்கியே தீருவேன் என்று உறுதி எடுத்தால் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி. தேவர்கள் கூடி சதி செய்து அசுரர்கள் மாண்டு போவது என்பது காலம் காலமாக நடந்து வரும் வேதனையாக இருக்கிறது. இதைத்தான் எப்படியேனும் தடுத்து தேவர்கள் கூட்டத்தினையே ஒழித்துவிட வேண்டும் என்ற கோபத்தில் வெடித்தாள் அவள். எவராலும் வெல்ல முடியாத ஆற்றலை வரமாக பெற காடு நோக்கி புறப்பட்டாள். பிரம்மதேவரின் அருள் வேண்டி கடும் தவம் மேற்கொண்டாள். நீண்ட காலம் தொடர்ந்த மகிழ்ச்சியின் தவ வெம்மையை பொறுக்க முடியாத தேவர்கள் தவித்தனர். அவளின் தவத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்டது. மகிஷிக்கு காட்சி தந்தார். வேண்டும் வரம் கேட்கும்படியும் கூறினார். எப்போதும் போல் தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்ற வரம் கேட்டார். அது இயலாத காரியம் என்று பிரம்மதேவன் மறுத்துவிடவே மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள். பிறகு தேவலோகத்திற்கு சென்று மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள். இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதை தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவள் பெற்று இருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் அவர்களின் 2 ஆற்றல்கள் இணைந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை சிவபக்தனான குழந்தை இல்லாத பந்தலராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படியே அவரிடமும் ஒப்படைக்கப்பட்டது.
தேவர்களை துன்புறுத்த தேவலோகம் சென்ற மகிஷிக்கு தன்னை அழிப்பதற்காக ஒரு பாலகன் தலைமையில் தேவர்கள் படை திரட்டி இருக்கிறார்கள் என்கிற தகவல் தெரிந்ததும் மணிகண்டனை தேவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் போதே அரக்கி மகிஷி அங்கே வந்து சேர்ந்தார். அவளது அசுரர் படை கூப்பாடு போட்டபடி பின்தொடர்ந்து வந்தது. பாலகனான மணிகண்டனை பார்த்ததும் ஏளனத்தோடு சிரித்தவள், நீயா என்னை எதிர்க்க வந்திருக்கிறாய்? அடுத்த நொடி போர் தொடங்கியது. மகிஷியின் அசுரர் படைகளும் தேவேந்திரன் படைகளும் அவர்களுக்கு துணையாக பூதகணங்களும் மோதின. தேவர்களும் பூதகணங்களும் ஆக்ரோஷமாக போர் புரிந்து ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொன்று குவித்தார்கள். மகிஷமுகி தன்னுடைய மாயா சக்தியினால் பல்லாயிரம் கணக்கான பானங்களை எய்தார். மகிஷியின் அத்தனை பானங்களையும் அஸ்திர பிரயோகங்களையும் மணிகண்டன் ஒன்றுமில்லாமல் தடுத்து தவிடு பொடியாக்கினான். இறுதிக்கட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மணிகண்டனின் பானங்களால் அடிபட்டு மகிஷியின் உடலெல்லாம் ரத்தம் பீரிட்டு சிதறியது. பலம் இல்லாமல் போனாள் அவள். மகிஷிக்கு தனது முடிவு தெரிந்துவிட்டது. அவள் புரிந்து கொண்டாள், தெய்வாம்சம் பொருந்திய இந்த சிறுவன் நிச்சயம் ஹரிஹரனின் புத்திரனாகத்தான் இருக்க வேண்டும். வயதும் 12 தான். மகிஷி தனது மரணத்தை உணர்ந்த தருணமே மணிகண்டன் அவளை நெருங்கி தலைநீரு கொம்புகளை பற்றி பிடித்து கரகரவென்று சுழற்றி தூக்கி எறிந்தான். மகிஷியின் உடல் அழுதா நதிக்கரையில் வந்து விழுந்தது. அவள் மீண்டும் எழும் முன் ஸ்ரீ தர்மசாஸ்தாவாகிய மணிகண்டன் அவள் உடல் மீது ஏறி நின்று நர்த்தனமாடினார். மகிஷியின் உயிர் மெல்ல பிரிந்தது. மகிஷியின் உடலின் மீது ஏறி மணிகண்டன் நர்த்தனமாடி சம்ஹாரம் செய்ததை மேலுலகில் எல்லோரும் கண்டு மகிழ்ந்தார்கள். இந்த நடனத்தை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கண்டு கழித்த இடம் காலாக்கட்டி. தேவர்கள் பூக்களை மழையென பொழிந்து வெற்றி முழக்கமிட்டனர். அப்போது அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. மண்ணில் மலை போல விழுந்து கிடந்த மகிஷியின் உடலில் இருந்து விடுதலையாகி சாப விமோசனம் பெற்று எழுந்தாள் லீலாவதி. அவள் மணிகண்டனை நெருங்கி அவளது பாதத்தில் விழுந்து பணிந்தாள். எதிரிக்கும் இறங்கும் ஈசன் மகன் அவளது விருப்பப்படியே தனது சந்நிதியில் மாளிகைப்புறத்து அம்மன் என்ற பெயரோடு இருக்க அருள் செய்தார். மணிகண்டனின் அவதார நோக்கம் நிறைவடைந்தது. ஆனால் காட்டுக்கு வந்த காரியம் முடியவில்லையே. தாயின் தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு செல்ல வேண்டுமே. மன்னன் ராஜசேகரன் கவலையுடன் காத்து கொண்டிருப்பாரே. தேவேந்திரன் ஒரு பெண் புலியாகவும் மற்ற தேவர்கள் அனைவரும் புலி கூட்டங்களாகவும் உருமாறினார்கள். மணிகண்டன் கம்பீரமாக அந்த வேங்கையின் மீது அமர்ந்து கொள்ள ஆயிரக்கணக்கான புலிகள் கொண்ட புலிக்கூட்டம் அவனை பின்தொடர்ந்தது. ஆனால் அவர்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இன்னொரு காரியம் செய்ய வேண்டியிருந்தது. வதம் செய்த மகிஷியின் உடலை கற்களை போட்டு மூடும் வேலை. இறந்த மகிஷியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் அரக்க உடல் என்பதால் மலை போல் வளரத் தொடங்கிவிடும். எனவே மணிகண்டன் மகிஷியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினான். மற்றவர்களும் ஐயனுடன் சேர்ந்து ஆளுக்கொரு கல் எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷியின் உடலை புதைத்தனர். அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷி அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் கல்லிடும் குன்று. மணிகண்டன் பெண் புலியின் மீது கம்பீரமாக அமர்ந்து புலிக்கூட்டம் பின்தொடர பந்தல ராஜ்யத்துக்குள் நுழைந்தான். நகர மக்கள் உரிமையபடி வந்த 1000 கணக்கான புலிகளையும் பிரம்மாண்ட வேங்கையின் மீது கோடி சூரிய பிரகாசத்துடன் அழகுற அமர்ந்து வந்த மணிகண்டனின் திருவுருவத்தையும் கண்டு திகைத்தனர், வியந்தனர், பயந்தனர், ஒளிந்திருந்து கண் குளிர தரிசித்தனர். அரண்மனையிலோ மன்னன் ராஜசேகரன் கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர். அரசியோ திடுக்கிட்டு போனாள். புலிப்பால் கொண்டு வர கானகம் போனவன் கொடிய மிருகங்களால் தாக்கப்பட்டு சின்னாபின்னமாகி விடுவான் என்று நினைத்திருந்தவளுக்கு மணிகண்டன் ஒட்டுமொத்த புலி கூட்டத்துடனே வந்தது அதிர்ச்சியாக இருந்தது. தங்களது தலைவலியை போக்க இதோ புலியுடனேயே வந்துவிட்டேன் தாயே, தாங்கள் வேண்டிய அளவு பாலை கறந்து கொள்ளலாம் என்று அன்னையிடம் புன்னகையுடன் கூறிய மணிகண்டன், தந்தையிடம் வைத்தியரை அழைத்து வர சொல்லுங்கள், உடனே சிகிச்சையை தொடங்கட்டும் என்றான். மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனை அன்புடன் தழுவிக்கொண்டான். மணிகண்டா, இது நிச்சயமாக மானிடர் செய்யக்கூடிய காரியமே இல்லை. நீ புலிப்பால் கொண்டு வர கானகம் சென்றதுமே உன் அன்னைக்கு தலைவலி தீர்ந்து விட்டது. உண்மையை சொல், நீ யார் என்று தழுத்தழுத்த குரலில் கேட்டார். ராணியோ மணிகண்டனின் காலடியில் விழுந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. மணிகண்டா, என்னை மன்னித்து விடப்பா. நீ தாய் என்றழைக்க தகுதி இல்லாதவள் நான். என் வயிற்றில் பிறந்த பிள்ளை ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற ஆசையில் கடவுள் எனக்கடித்த தெய்வமான உன்னை காட்டுக்கு அனுப்பி வைத்த பாவி நான். போலியாக நடித்து புலிப்பால் கேட்ட எனது ஈன செயலை மன்னித்து விடு மகனே என்று கதறினார். மன்னன் ராஜசேகர பாண்டியன் உண்மையை உணர்ந்தான். கோபம் கொண்டான். வீரர்களே, அந்த அயோக்கிய மந்திரியையும் சதிக்கு உடந்தையாக இருந்த அரண்மனை வைத்தியரையும் உடனே கட்டி இழுத்து வாருங்கள்
வாருங்கள் என்று கட்டளையிட்டான். வேண்டாம் தந்தையே, எல்லோரையும் மன்னித்து விடுங்கள். விதி இழுத்து போன பாதையில் தங்களையும் அறியாமல் தவறு இழைத்தவர்கள் அவர்கள். நான் இந்த பூமிக்கு வந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்ற அவர்களும் இவ்வாறாக எனக்கு உதவி இருக்கிறார்கள் என்று தடுத்து பேசினான் மணிகண்டன். பின்னர் புலிகளிடம், இந்திரனே, தேவர்களே, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. இனி நீங்கள் தேவலோகம் செல்லலாம் என்று சொல்ல அடுத்த நொடியே புலிக்கூட்டங்கள் மறைந்தது. மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஏதும் விளங்காதவனாய், மணிகண்டா, யாரப்பா நீ? ஏன் இந்த திருவிளையாடல் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான். அதை நான் சொல்கிறேன் மன்னா என்றபடி வந்தார் அகத்திய மாமுனிவர். மன்னன் ராஜசேகர பாண்டியனுக்கும் அரசிக்கும் மணிகண்டனின் அவதார நோக்கத்தின் மகிமையை ஆதி முதல் அந்தம் வரை விளக்கி கூறினார். மன்னரும் அரசியும் மெய்சிலிர்த்து போனார்கள். ஹரிஹர புத்திரனா இத்தனை நாட்கள் தங்கள் வீட்டில் வளர்ந்து தங்கள் மடியில் தவழ்ந்து விளையாடியது நாங்கள் எத்தனை பாக்கியசாலிகள். மகனே மணிகண்டா, உன் அவதார நோக்கம் முடிந்துவிட்டாலும் எங்களுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமை மிச்சம் உள்ளது. நாளையே உனக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து விடுகிறேன். பந்தல தேசத்திற்கு மன்னனாகி இனி நீதான் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் ராஜசேகரன். ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ராணியும் வற்புறுத்தினாள். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். மகிழ்ச்சியை அழிக்கும் அவதார நோக்கத்திற்கு பிறகு இந்த கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த அவர்களை காக்க வேண்டியது என் கடமை. அதுவே எனது அவதாரத்தின் நோக்கமாகும். அதற்காகவே எனக்கென்று ஓரிடத்தை அமைத்து கொண்டு அங்கிருந்தே என்னை நாடி வரும் பக்தர்கள் துயர் தீர்த்து அவர்களுக்கு அருள்பாலிக்க விரும்புகிறேன். தாங்கள் எனக்களிப்பதாக சொல்லும் சிம்மாசனத்தை விட என்னை தேடி வரும் பக்தர்களின் இதய சிம்மாசனமே எனக்கு விருப்பமானது என்று முடிவாக சொன்னான் மணிகண்டன். மன்னன் ராஜசேகரன் மனம் வருந்தினாலும் எல்லோருக்குமான இறைவனை தன் சுயநலத்திற்காக பிடித்து வைத்துக் கொள்வது சரியல்ல என்று உணர்ந்தான். அவன் மணிகண்டனிடம் ஒரு விண்ணப்பமும் செய்து கொண்டான். மகனே, உனது பட்டாபிஷத்திற்காகவே நான் ஆசையாக ஆடை ஆபரணங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அவற்றை எனக்காக ஒரு நாளாவது அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும் பகவானே என்று வேண்டுகிறான். ஐயனும் மன்னன் ராஜசேகரின் அன்புக்கு கட்டுப்பட்டு, ஆகட்டும் தந்தையே, நான் கோவில் கொண்ட பிறகு அந்த ஆடை ஆபரணங்களை மகர சங்கராந்தி தினத்தன்று அணிந்து தங்களுக்கு காட்சி தருவேன் என்று உறுதியளித்ததோடு அந்த திருவாபரண பெட்டி எவ்வாறு யாரால் சபரிமலைக்கு எடுத்து வர வேண்டும், எந்தெந்த ஆலயங்களில் இறக்கி பூஜை செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதையும் மன்னனுக்கு எடுத்துரைத்தான். மணிகண்டன் மன்னனிடம், தந்தையே, தங்களது ராஜ்யத்தில் எனக்கென்று கொஞ்சம் நிலத்தை தர முடியுமா என்று கேட்டான். உனக்கு எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக்கொள் மகனே என்றார் மன்னர். மறுகணமே, ஐயன் தந்தையே, நான் இப்போது வில்லில் அம்பு பூட்டி தொடுக்கப் போகிறேன். அந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அந்த இடத்தை எனக்கு அளித்தால் போதும். அங்கே எனக்கு ஆலயம் எழுப்புங்கள். மணிகண்டன் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். அம்பு சென்று விழுந்த இடம் சபரிமலை. அக்கணமே ஐயன் அனைவரின் கண்ணெதிரே ஜோதி பிழம்பானான். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து ஒளிர்ந்தான். அந்த ஜோதியானது சபரிமலையில் சென்று இறங்கியது. கோடி சூரிய பிரகாசத்துடன் அந்த பகுதியே ஜொலித்தது. கலியுகத்தின் மனித மனங்களில் இருளை கிழித்தெய்ய தொடங்கியது. ஐயன் சொற்படி ஆலயத்தை உருவாக்க முனைந்தான் மன்னன். அவனுக்கு பக்கபலமாக நின்று ஆலோசனைகளை அள்ளி வழங்கினார் அகத்திய மாமுனிவர். கோயிலின் ஒவ்வொரு அமைப்பையும் அகத்தியருடன் கலந்தோசித்து அவரது ஆலோசனைப்படியே கிழக்கு நோக்கி 18 படிகளுடன் கூடிய கோயிலை கட்டி முடித்தான் ராஜசேகர பாண்டியன். 18 படிகளின் தாத்பரியம் என்ன? அகத்திய முனிவர் மன்னர் ராஜசேகரனுக்கு விளக்கினார். இந்த 18 திருப்படிகளும் 18 தத்துவங்களை குறிக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 இந்திரியங்களும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மச்சரியங்கள், திதிஷை, டம்பம் ஆகிய அஷ்டராகங்களும் சத்வ, ராஜச, தாமச குணங்களும் வித்யையும் அவித்தியும் சேர்த்து தத்துவங்கள் 18 ஆகும். தத்வாதினாக பகவான் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் விதம்தான் இந்த 18 படிகள். அகத்திய மாமுனிவரின் இந்த விளக்கம் கேட்டு மனம் மகிழ்ந்தான் மன்னன் ராஜசேகரன். கோயில் கட்டி முடித்ததும் சாஸ்தாவுக்கு எந்த வகையிலான விக்கிரகம் அமைப்பது என்ற கேள்வி எழுந்தது. கேரள பிரதேசத்தை உருவாக்கியவரான பரசுராமரே அதை தீர்மானித்தார்.
சாஸ்தாவின் பலவித ரூபங்களில் இரு கால்களையும் குத்திட்டு யோக பட்டத்துடன் பந்தனம் செய்யும் வண்ணம் தத்வமசி எனும் சின்முத்திரையுடன் கூடிய பகவானின் திருவுருவமே ஏற்றது என்று சொன்னார் பரசுராமர். ஒரு மார்கழி மாதம் கடைசி நாளில் சபரிமலையில் ஆலய திருப்பணிகள் இனிதே முடிந்தது. மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நல்நாளில் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை பிரதிஷ்டை செய்தார்கள். பரசுராமரும் குலகுருவாம் அகத்திய மாமுனிவரும் துணை இருந்து பூஜை விதைகளை நிறைவேற்றி வைத்தார்கள். அன்றிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி ஸ்வரூபத்தில் காட்சியளித்து அருள்பாலித்து வருகிறார். புனித தலமாக சபரிமலை கோவிலில் அன்று தொடங்கி இன்று வரை ஏன் என்றென்றுமே தன் பக்தர்களை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் ஐயன் ஐயப்பன். இதற்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் பக்தர்கள் கூட்டுமே சாட்சி. இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு என்றுமே வீணாகாது. ஸ்ரீராம் அவதாரம் நிகழ்ந்த திரேதாயுகத்தில் தான் சபரி அன்னை இந்த மலையில் வசித்து வந்தாள். ஸ்ரீராமபிரான் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தாள். ஸ்ரீராமபிரானை எப்போது காண்போம் என்று தவித்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீராமபிரானுக்காக காட்டில் கிடைக்கும் இலந்த பழங்களை சேகரித்து வைத்தாள் சபரி அன்னை. தான் சேகரித்து வைத்த இலந்தை பழங்களை கடித்து சுவைத்து பார்த்து அதில் இனிப்பான பழங்களை மட்டும் பத்திரமாக சேமித்து வைத்து ஸ்ரீராமபிரானுக்கு காத்திருந்தார். ஸ்ரீராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் இருப்பதும் தான் வசித்து வருகின்ற இதே காட்டில்தான் அவர் தங்கி இருப்பதாகவும் சபரி அன்னைக்கு தெரிந்ததும் ஸ்ரீராமபிரானை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்க ஆரம்பித்தார். தன்னுடைய தீவிர பக்தையான சபரி அன்னை தனக்காக காட்டில் காத்திருப்பதை அறிந்து கொண்ட ஸ்ரீராமபிரானும் அவரை தேடி காட்டுக்குள் வந்தார். ஸ்ரீராமபிரானை கண்டதும் ஆவலில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. ஸ்ரீராமருக்காக பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலந்தை பழங்களை அவருக்கு கொடுத்தார். அது சபரி அன்னை கடித்து எச்சில் படுத்திய பழங்களாக இருந்தாலும் கூட அந்த அன்னையின் தீவிர பக்தியை கண்டு மெய் சிலிர்த்து இலந்தை பழங்களை ருசித்து சாப்பிட்டார். பின்னர் சபரி அன்னைக்கு மோட்சம் அளித்ததோடு அந்த அன்னை வாழ்ந்து வந்த மலைக்கும் மோட்சம் அளித்தார். அன்றிலிருந்து அந்த மலையும் சபரிமலை என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. ஐயப்பனும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த மலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். இன்றைக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களும் இந்த சபரி பீடத்திற்கு வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டு செல்கின்றனர். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.